அனைவருக்கும் வணக்கம். நம்ம முட்டைப்பழா வீடியோ பார்த்தா இப்போ வந்து அதனுடைய கன்றுகள் ரெடியாக இருக்குதுங்க. நல்லா இந்தளவுக்கு உயரமான கன்றுங்க. ஒரு அடியிலேருந்து ஒரு 1.5 அடி வரைக்கும் கூட இருக்குது. செடிக வந்து எடுத்துக்கலாமுங்க. ரெண்டாவது வந்து இதையே இது பண்ணுற அப்படின்னா முட்டைப்பழத்தினுடைய ரேட்டு வந்து இன்றைக்கி 100லேருந்து 200 ரூபா வரைக்கும் போகுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம கொடுத்த செடிகள்லாம் வந்து லோக்கல்லையே வந்திருக்குதுங்க. பொள்ளாச்சி சுரேஷுக்கு கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. இந்த வருஷம் காயே பிடிச்சிருக்குது. அதை அவர் வீடியோ எடுத்து அனுப்புனார். அந்த வீடியோவும் இதில் சேர்த்தி போட்டு விட்றேங்க. இது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கருமத்தம்பட்டி நர்சரி மோகன்ராஜ் அண்ணா கிட்ட வாங்கின முட்டைப்பழ செடிங்க. இது 4வது ஆண்டு. பாருங்கள், இது காய் வந்துருக்குது. முட்டைப்பழ காய்ங்க. ஒரு பிஞ்சு ஒன்று பக்கத்தில் பிஞ்சு நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி சிறு சிறு பிஞ்சுகள் இருக்குது. ஒரு 10 காய்க்கு பக்கம் இருக்குதுங்க மரத்தில். அங்கே ஒன்று இங்கே ஒன்று நிறைய பூட்டு இருந்தது. எல்லாம் கடுமையான வறட்சிங்க இந்த ஆண்டு. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு மழை பெஞ்சு நல்லா கொஞ்சம் ஒரு வாரமாக தான் மழை பொழிவுங்க. 3 ஆண்டுகள்லேயே காய்ச்சிருதுங்க. அண்ணன் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க முட்டைப்பழம் சம்மந்தமாக. நான் இதுக்கு முன்னாடி ஆரோவில்ல ஒரு பெரிய மரத்தை பார்த்தேங்க. அப்புறம் அண்ணன்ட்ட ஒன்று கேட்டேன். இருந்துட்டு ஒரே ஒரு செடி என்கிட்ட கடைசியாக கொடுத்து விட்டாங்க. சூப்பராக வருதுங்க. எல்லோரும் வாங்கி நடுங்க. இது பொள்ளாச்சியில் அர்த்தநாரி பாளையங்க, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற இடங்க. இது இந்த பக்கம் நல்லா காய்க்குதுங்க. நன்றி, வணக்கம். ரெண்டாவது வந்து இந்த தென்னந்தோப்புக்கு வந்து பொள்ளாச்சியில் இந்த வருஷம் நோய் வந்து தொங்கி போனதுக்கு உண்டான காரணம் என்னென்னா மோனோகிராப்புங்க. தென்னை மட்டுமே வச்சா அதுக்குண்டான சத்தையை மட்டும் உறிஞ்சி அது முடிச்சுக்கு. அந்த தென்னந்தோப்புக்குள்ளேயே வந்து ஊடுபயிராக இதை நடலாம். இது மட்டும் பத்தாதுங்க. நிறையா வந்து பழமரங்களாக நட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த தென்னந்தோப்பு எப்படி வறட்சி வந்தாலும் எத்தனை நோய் வந்தாலும் எதுவுமே ஆகாது. ஏன்னா வந்து நம்ம மண்ணில் வந்து காரத்தன்மையை அதிகப்படுத்தணுங்க. பூராமே வந்து அமிலமாகி கிடக்குது. நம்ம உடம்பும் அமிலமாகிடுது, மண்ணும் அமிலமாகிடுதுங்க. நம்ம உடம்பையும் காரமாக்கணும், மண்ணை காரமாக்கணும். அப்போ தான் நம்மளுக்கும் நோயிலிருந்து தப்பிச்சு வர முடியும். மண்ணும் வந்து காரத்தன்மையானதான் வந்து நல்லா விளையுங்க. அப்படின்னா எப்படி காரத்தன்மையாக்குறது? ஃபாரஸ்ட் எப்படிங்க? அங்கே கொண்டு போய் ஏதாவது யூரியா போடுறோமா, பொட்டாஸ் போடுறோமா, நேனோ யூரியா ஸ்ப்ரே பண்ணுறோமா? ஒன்றும் கிடையாது. அதுவாக வந்து எல்லாமே காய்க்குது. நம்ம பல காடுகளுக்குள்ளே போய் பார்த்துருக்குற இந்த கொடைக்கானல் மலை தாண்டி கூடிய அந்த காட்டுக்குள்ளே எல்லாம் போய் பார்க்கும்போது இந்த குட்டி குட்டியாக இருக்கிற தக்காளியெல்லாம் சும்மா ஃபுல்லாக அதான் முளைச்சி காய்ச்சி ஃபுல்லாக காய்க்குதுங்க. அப்புறம் காந்தாரி மிளகா காடே பூரா காய்க்குது. உள்ளே வந்து இந்த லிச்சி மரம் காய்க்குது, அவகோடா காய்க்குது, இந்த வெல்வெட் ஆப்பிள் காய்க்குது, செண்பக மரம், அத்தாசோட்டு மரங்களாகி பூத்து நிற்குது. இதெல்லாம் எப்படி? யாராவது உரம் போடுறாங்களா? அதுக்கு தனியாக வந்து ஸ்பெஷலாக ஏதாவது கவனிக்கிறாங்களா? எதுவும் பண்ணுறதில்ல. அந்த கரிம வளம் அதிகமாகும்போது தன்னாலேயே எல்லாம் வருமுங்க. தென்னை மரம் தானாக காய்க்கி 12 மாதம், வருஷத்தில் 12 மாதம் 12 தண்ணி கொடுத்தா போதும். அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. அப்படி வந்து ஒருத்தர் வந்து பண்ணி வச்சுருக்காரு. தென்னை, பாக்கு, ஜாதிக்காய், கொக்கோ, அதுபோக எல்லாம் அவங்க வீட்டுக்கு தேவையான பழமரம் வந்து 2-4 அப்படி நட்டு வச்சுருக்கிறாரு. கேரளாவில் பாலக்காட்டில் சும்மா கிடக்குதுங்க. தண்ணி எங்கே போக? அங்கே ஒரு வாய்க்கால் கோதி விட்ருப்பாங்க, அங்கே ஒரு வாய்க்கால் கோதி விட்ருப்பாங்க. வாய்க்காலில் போக எப்பவுமே ஒரு முளை உள்ள இளமக்கு கிடந்துகிட்டே இருக்குங்க. அப்போ அது பூமியினுடைய வளம் எப்படி இருக்குது? கேரளாக்குள்ளே தென்னை மரமே நல்லா இருக்காது. ஆனால் அங்கே போய் பார்த்தா அருமையாக இருக்குங்க. பச்சை பசேர்னு இருக்குது, கருகருன்னு. காரணம் வந்து அப்படி அதை அவர் வடிவமைச்சது தாங்க. அதனால் இது விலைக்கு விற்காமல் போகு, என்ன வேணாலும் நடக்கு. பொள்ளாச்சிக்கு தோப்புக்காரங்களுக்கு மட்டும் குறிப்பாக சொல்கிறேன். ஏன்னா பொள்ளாச்சியில் வந்து நல்லா வருதுங்க. 4 வருஷத்தில் காய் பிடிச்சிடுது. எனக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொன்றும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது வந்து நீங்கள் நடுங்க அப்படின்னே சொல்கிறேன். சும்மா போகிற போக்கிலெல்லாம் அடிச்சுட்டு போக முடியாதில்லைங்க. அதனால் இந்த முட்டைப்பழம் வந்து இன்றைக்கி இந்த மார்க்கெட் ரேட்டு 100லேருந்து 200 ரூபாய்க்கு போகுது. நல்ல சத்தான பழம், நல்ல சுவையான பழம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நட்டு விட்டிங்கன்னா ஒரு 4 வருஷத்தில் காப்புக்கு வந்துடுமுங்க. நல்லா தரமான கன்றுகளாக இருக்குதுங்க. இது வந்து எல்லா மண் வகை, எல்லா தண்ணிக்கு வரும். நம்ம மாமரம் பலாமரம் மாட்டாவெல்லாம் பண்ணாதுங்க. எல்லா பக்கம் வருங்க. நட்டு விட்டுட்டோம்னா எப்படியும் ஒரு 5வது வருஷத்துலேயே மரத்துக்கு ஒரு 20 கிலோ ரேஞ்சுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏரியாவுக்கு சூட்டபிளான ஒன்று. இது வந்து எல்லா நாட்டிலையும் விளையிறது இல்லைங்க. அப்போ வந்து நம்ம கல்ஃபெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்றாங்க. இது வேறு நாடுகள்லேருந்து அங்கே ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்மளும் உற்பத்தி வேணும்னா இதனுடைய தேவை அதிகமாக தான் இருக்குங்க. ஏன்னா பழத்தினுடைய சுவை அப்படி இல்லைங்க.
ஒரு 2 பழம் எடுத்து சாப்பிட்டாவே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிரு. அப்புறம் பல உணவுகளுக்கு மாறியே ஆக வேண்டிய சூழல் பக்கத்தில் வந்துருச்சுங்க. உடம்பை இப்போ சொன்னோமில்லங்க, உடம்பை வந்து நம்ம காரத்தன்மை ஆக்கணும்னா பல உணவுகள் தான் சாப்பிடணும். நம்ம கார்போஹைட்ரேட்டாகவே சாப்பிட்டு இருந்தோம்னா உடம்பு அமிலமாயிருமுங்க. அமிலத்தன்மை அதிகமாகியாச்சுன்னா அப்புறம் நோய் வர தொடங்கிடு. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பெரிய தோப்பு இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றிலையுமே ஒரு 20 மரம் ஒவ்வொரு வெரைட்டிலே ஒரு அவகோடா 20 இது 20 அந்த மாதிரி நட்டு விட்டோம்னா எல்லாமே வரும். இப்போ அந்த லிச்சின்னு நான் ஒன்று போட்டிருந்தேன் இல்லைங்க, அது ஏதோ லாங் ஷாட்னு ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, அதே லிச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுவும் சுவையான பழம் தானே, அதுவும் பொள்ளாச்சிக்கெல்லாம் வந்துருமுங்க. அதனால் இந்த மாதிரி ஊடுபயிர் விவசாயம் பண்ணால் நல்லா லாபம் கொடுக்கும். நம்ம அந்த பொள்ளாச்சி தென்னந்தோப்பு அழியாமல் பார்த்துக்கலாம். இப்போ போன மாதம் போய் வீடியோவே எடுத்தேங்க பொள்ளாச்சியில். அப்படியே அந்த மேலே காட்டுறதுக்கே மனசே இல்லை. ஏன் அப்படின்னா அப்படியே மரம் பூரா வாடி வதங்கி கருகி போய் தொங்கி கிடந்ததுங்க. ஏதோ இப்போ மழை வந்துடுது, ரெடி ஆகிக்கலாம். இந்த மழை காலத்துலேயே இந்த மாதிரி நம்மக்கிட்டேயே எடுத்து நடணும்னு இல்லை, எங்கே செடி கிடைச்சாலும் வாங்கி இந்த மாதிரி பழமரங்களை ஊடுபயிராக நட்டுருங்க. இதெல்லாம் வந்து குறுமர வரிசையில் தான் வரும், ரொம்ப பெருசாகாதுங்க. நம்ம மாமரம் மாதிரியெல்லாம் சின்ன சின்ன மரங்கள் உள்ளே இருக்கும்போது இதனுடைய இலை மக்குகள் எல்லாம் விழுகும்போது பூமி வளமாக்கி தென்னை மரத்தையும் காப்பாற்றிக்கலாம். இதுலேயும் ஒரு வருமானம் வந்துக்கு எடுத்து நட்டுவிடுங்க. செடி வேணால் வாங்க, ஒரு 10-300 செடி தான் இருக்குது, வந்தால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நன்றி, வணக்கம்.